வணக்கம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம் தான் சொல்லியிருந்தோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அங்கே சொல்லலை. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் என்னென்ன யூஸ் பண்ண கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன இங்கே நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து என்னென்ன கேண்டில் ஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அது 4 டைப்ஸ் இருக்குங்க. பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து புல்லிஷ் கேண்டிலா பியரிஷ் கேண்டிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். இன்னொன்று டைப் ஆஃப் கேண்டில் பேட்டர்ன். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே நமக்கு தெரியும். ஓகே, இது வந்து இந்த பேட்டர்ன் கேண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் நீங்கள் சில விஷயங்களை ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? பாப்புலர் ரிவர்சல் கண்டினியூஷன் பேட்டர்ன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஃபார் யூஸிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எஃபெக்டிவ்லி. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க. ஈச் கேண்டில் ஸ்டிக் ஷோஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட். ஆமாங்க, கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 hour கேண்டிலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 1 minute, 5 minutes, 15 minutes கேண்டில் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து 15 minutes கேண்டில் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகிருக்காங்க. சிலர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுங்களேன், நீங்கள் டே கேண்டில் யூஸ் பண்ணி ஒரு சில டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து டே கேண்டில் வச்சு நீங்கள் ஈஸியாக முடிவு பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. ஓப்பன் ப்ரைஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி பீரியட். ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு கேண்டில் வந்து இப்போ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஓப்பனிங்கில் என்ன ரேட் இருக்கோ அது ஓப்பன். ஸோ க்ளோஸ் அப்படிங்கிறது 9:15 கேண்டில் 5 நிமிஷம் கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். 9:15க்கு 9:20-30க்கு அந்த கேண்டில் என்ன க்ளோஸ் ஆகிருக்குதோ அந்த ரேட்டு க்ளோசிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் அவன் என்ன லோ போயிட்டு வந்திருக்கான், என்ன ஹை போயிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதா ஹை லோ. அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு கேண்டிலுக்கு வந்து முக்கியமான விஷயம் அதனுடைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு கேண்டில்னா பாடி அப்படின்னு என்னென்னா அதனுடைய ஹையோ அதனுடைய லோவோ இல்லாமல் அதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேண்டிலோட பாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு ஒரு ஸ்டாக்கு, டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்டில் ஒரு 5-6 செகண்ட் வச்சுங்களேன், ஒரு 103 ரூபாய்க்கு போயிட்டு திருப்பி அது 100 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்கும், விக். அதுக்கு பேர் வந்து அப்பர் விக்குன்னு சொல்லுவாங்க. ஷேடோ அல்லது அப்பர் விக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே ரேஞ்சில் அவன் கீழே போயிட்டு ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு வந்ததுனால அதுவும் லோயர் விக், அதுவும் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் வந்து பாடி புல்லிஷ் கேண்டில் இஃப் க்ளோஸ் ஓப்பன். இந்த க்ளோஸும் ஓப்பனும் ஒரு கேண்டிலுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இஃப் தி க்ளோஸ் ஓப்பன் இட் இஸ் எ புல்லிஷ் கிரீன். சரிங்களா? ஒரு க்ளோஸுக்கு மேலே இப்போ 100 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு கேண்டில் அப்படிங்கிறப்போ அதனுடைய பக்கத்து கேண்டில் வந்து 101 ரூபா அப்படின்னு ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 100 ரூபாய்க்கு இருக்கிற க்ளோஸ் ஆன ஒரு ஸ்டாக் வந்து 99 ரூபாய்க்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்னுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற கிரீன் கேண்டிலோட ஓப்பன் ஹைலோ ப்ரைஸ். ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 2596க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதனுடைய ஹை 624 ரூபா, லோ 585. ஸோ இது க்ளோசிங் அப்படின்னாக்கா 619 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 2626 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கான். ஹை 630 வச்சுருக்கான், லோ 580. ஸோ இந்த கேண்டில் வந்து
587ன்னு க்ளோஸ் ஆனதுனால ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் 587 க்ளோஸ் ஆனதுனால இது வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பியரிஷ் கேண்டில். ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி டெசிஷன் எடுக்கணும். ஸோ இது நம்ம இன்னும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. வாட் ஆர் தி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்? Candlestick patterns represent price action and can show market sentiment. ஆமாங்க, price action முக்கியம். Market sentiment, buying, selling pressure within a specific time period. இது முக்கியம், ரொம்ப டைம் பீரியட். ஒரு ஸ்டாக் வந்து அதனுடைய price actionஐ வந்து என்ன டைமில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதா வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், டவுஜி இதெல்லாம் வந்து பேட்டர்ன், கேண்டல்ஸ்டிக்னுடைய பேட்டர்ன்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னாக்கா பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய லோவோ ஹையோ இப்போ 100 ரூபா இருக்குன்னா அடுத்த கேண்டில் வந்து 103 ரூபாய்னு க்ளோஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி அதனுடைய லோ வந்து 98 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அடுத்த கேண்டிலினுடைய லோ 97. ஸோ பக்கத்தை ரெட் கேண்டிலை விட ஹையோ லோவோ அதிகமாக இருந்து க்ளோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேமர் அப்படிம்பாங்க. இது வந்து கீழே சின்ன விக்கு வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு சுத்தில் மாதிரி ஒரு சின்ன அந்த ஸ்ட்ரக்சரில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்னிங் ஸ்டார், ஆமாங்க, காலையில் வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்து இப்போ நேற்று க்ளோசிங்கில் எடுத்துக்கலாமே, அது வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கேண்டில், லாஸ்ட்டு 2 கேண்டில். ஸோ அடுத்து காலையிலேயே வந்து உங்களுக்கு அந்த 2 கேண்டிலையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து மார்னிங் ஸ்டார். சரிங்களா? இதிலே புல்லிஷ் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று 2 கேண்டில் கண்டினியூவாக ரெட்டில் க்ளோஸ் ஆகி இன்னைக்கு காலையில் மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ 2 கேண்டில் புல்லிஷில் போட்டால் க்ரீனில் போட்டால் அந்த 2 கேண்டிலுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 3 இன்சைட் அப் இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது என்னன்னாக்கா ப்ரீவியஸாக ஒரு கேண்டிலினுடைய அந்த லென்த்தை அடுத்த 2 கேண்டிலும் வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னா அது வந்து 3 இன்சைட் அப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷர் பாட்டம். இது எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலினுடைய அந்த லோவும் அடுத்தது ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த கேண்டிலினுடைய ஓப்பன் லோவும் சேமாக இருந்தால் அது பாட்டம், ஃபிஷர் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஓப்பன் லோ, இந்த ஓப்பன் ஹை எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, மார்க்கெட்டில் ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம். ஸோ அதையெல்லாம் இந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பியரிஷ் பேட்டர்ன் அப்படின்னீங்கன்னாக்கா சேம் அதே தான். இப்போ நம்ம புல்லிஷ்க்கு என்னென்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே அதே ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் திருப்பி போட்டிங்கன்னா அது பியரிஷ். ஏன்னா புல்லிஷுங்கிற இறங்கினா பியரிஷ், அவ்வளோதான். ஸோ இப்போ அதே தான். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கும். அடுத்த போடுற கேண்டில் அந்த ஃபஸ்ட் கேண்டிலினுடைய ஹையும் லோவையும் ஃபில் பண்ணிடுச்சுன்னா, அதாவது விழுங்கிடுச்சுன்னா, எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஸோ அதுக்கு பேர் என்கல்ஃபிங். அந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹையோ லோ ரெண்டுமே மேலே இருந்துச்சுன்னா, அதை விட இது பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். ஹேங்மேன் பேட்டர்ன் அடுத்தது சேம் அதே தான். ஸோ ஒரு சுற்றில தலையில் நேராக நிறுத்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹேங்மேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஈவினிங் ஸ்டார் அதே தான். ஃபஸ்ட்டு 2 கேண்டிலும் வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ கடைசி அடுத்த கேண்டில் அந்த அந்த 2 கேண்டிலை விட பெருசாக இருக்கும், அதனுடைய லோ அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னில் சொல்லலாம். 3 பிளாக் க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது என்னென்னா கண்டினியூவாக அதனுடைய லோவை ஃபஸ்ட் கேண்டில் லோவை அடுத்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். அதுக்கு அடுத்த கேண்டிலும் அதனுடைய லோவை கட் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். இதை வந்து 3 பிளாக் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதே தான் சேம். அந்த சுற்றியில் வந்து திருப்பி தலையில் வச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் கேண்டில் இருக்கும். ஸோ டார்க் கிளவுட் கர்வ். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கும். அந்த லோ கட் ஆகாமல் அதுக்கு மேலே ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதாங்க வந்து டார்க் கிளவுட் கர்வ் அப்படிங்கிற கேண்டில் பேட்டர்ன்.
ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அது இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நீங்கள் கேண்டில்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணாலும் சரி, மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, ஓவர் பாட், ஓவர் சோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போலிங்கர் பாண்ட் டெக்னிக்கல் பேசுனீங்கன்னாக்கா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் செட் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அல்லது ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை சில நேரங்களில் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக சில ஆப்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் என்ன, அதை நீங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெவன்யூ எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் இருக்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகுது இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏடிஆர்னா டெய்லி ரேஞ்சுங்க. ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னாக்கா என்ன ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரே நாளில் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது, கற்றுக்கணும். இப்போது 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு நாளைக்கு 5 ரூபா கீழே போகும், 5 ரூபா மேலே வரும். இது வந்து நார்மலான ஒரு மார்க்கெட். ஒரு நாளைக்கு 6 ரூபா போகலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஏடிஆர்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் டெய்லி ரேஞ்ச். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பெருசாக லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாமா இல்லை அதை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தாங்க ஆவரேஜ் டெய்லி ரேஞ்ச். இப்போ அந்த 100 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு 105 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 95 ரூபா வருது. இதே மாதிரி ஒரு 5 நாள் ட்ரேடாகனு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஏடிஆரை பிரேக் ஆச்சுன்னா அதனுடைய ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். ஹை கட் ஆச்சுன்னா அது வந்து மேலே போகும், லோ கட் ஆச்சுன்னா அது கீழே வரும். இதுதாங்க ஏடிஆர். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு சார்ட்டு வச்சு கூட விளக்குறேன். இப்போ இந்த ஆவரேஜ் டெய்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இட் மெஷூர் தி ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாக் பெர் டே ஓவர் செர்டைன் பீரியட். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னுடைய நான் ஹை லோ ரெண்டையுமே வச்சுருக்கிறேன். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் லோ 512, அதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 2260. சரிங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஒரு 50 ரூபா. ஸோ அடுத்த நாள் 508, 558, சேம் 50 ரூபா. அடுத்த நாள் 25, 52, எவ்வளவு? சரி, ஒரு 30 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு பேர் ஏடிஆர். இப்போ பாருங்கள், அது அந்த ஏடிஆர் க்ளோஸ் பண்ண அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறப்ப எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த பெரிய கேண்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு 65 ரூபாய்க்கு பக்கம் அன்றைக்கி அவன் ட்ரேட் ஆகிருக்கிறான். ஸோ ஏடிஆர் அப்படிங்கிறது இப்படி தாங்க, கண்டினியூவாக ஒரு ரேஞ்சு பிரேக் ஆகிறப்போ அதனுடைய என்ன சொல்ல வாலட்டைலும் அதிகமாக இருக்கும், மொமெண்டம். ஸோ அந்த மாதிரி இது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகிறப்ப நீங்கள் வந்து உங்கள் கையில் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மறுபடியும் எப்போ உங்களுக்கு அது ஓகே, இந்த ரேஞ்ச் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சில நேரங்களில் எக்ஸிட் ஆகிக்கலாம். மினிமம் லாஸில் நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார் இருக்குங்களா, இதனுடைய ஏடிஆர் அப்படின்னாக்கா 30 ரூபா தாங்க. நான் டெய்லி ஆவரேஜ் இந்த ஸ்டாக்னுடைய ஏடிஆர் நான் ஏடிஆர் போட்டிருக்கேன், அது 30 ரூபா தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் 600. சரிங்களா? அன்றைக்கி ஹை பாருங்கள் 616, அன்றைக்கி லோ பாருங்கள் 555, 25. இது வந்து 15 நிமிஷத்துலையே. சரிங்களா? ஸோ 15 நிமிஷத்துலேயே அவன் ஏடிஆர் வந்து ஃபில் பண்ணிட்டான். அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுக்கலாமா? ஸோ கொடுத்தீங்கனாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரிங்களா?
ஸோ அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவும் பாருங்கள் அந்த ஏடிஆர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வர கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேட் ஆகி மினிமமில் தான் ட்ரேட் ஆகியிருக்கான். எப்பவும் ஒரு ஸ்டாக் அவனோட ஏடிஆர் க்ளோஸ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவன் மொமெண்டம் ஏதாவது நியூஸு அல்லது அவனுக்கு பாசிட்டிவான நியூஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அது பெருசாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக அவனுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும். டோட்டலாக ட்ரெண்டு ஒன் சைடாக இருக்கிறப்போ அது உங்களுக்கு ஏடிஆர் கிராஸ் பண்ணி கூட போயிட்டுருக்கும். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் ஏடிஆருக்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நான் சொல்லியிருக்கிறது அதுதான். அவன் காலையில் என்ன பண்ணுறான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரிஸ் வந்து கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ சில நேரங்களில் ஓப்பனிங்கில் மேக்ஸிமம் போய் டக்குன்னு வாங்கி லாஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஏடிஆர்னா என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ